இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமேயானால், யாக்கோபு கண்டடைந்த 2 விசேஷித்த அனுபவங்கள், யாக்கோபு கண்டடைந்த 2 விசேஷித்த நன்மைகள் என்றும் நாம் சொல்லலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் பெத்தேல் என்கிற ஒரு அனுபவத்தை யாக்கோபு என்கிற மனிதன் பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் பெனியேல் என்கிற ஒரு அனுபவத்தையும் இந்த யாக்கோபு என்கிற மனுஷன் பெற்றுக்கொண்டதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். நம்ம அதிகமா பெத்தேல் குறித்து அதிகமா நாம் தியானித்திருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் அது எப்படி நாம் பெத்தேல் என்கிற ஒரு அனுபவத்தை யாக்கோபு கண்டடைந்ததை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், நம்ம எல்லாருக்குமே அங்கே ஒரு காட்சி நமக்கு தெரியும். பதான் அராமை நோக்கி தன்னுடைய மாமன் வீட்டுக்கு கடந்து சென்று கொண்டிருந்த பாதையிலே இங்கே யாக்கோபு பொழுதுபட்ட உடனே, சூரியன் அஸ்தமித்த பிற்பாடு அவன் அவ்விடத்திலே கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலைக்கு கீழாக வைத்து நித்திரை செய்தான். அதை தொடர்ந்து பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய நுனி எதை தொட்டிருந்ததாம்? வானத்தை தொட்டிருந்தது என்று சொல்லி நாம் அங்கே படிக்க முடியும். வானத்தை எட்டி இருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று என்று சொல்லி அங்கே ஒரு அருமையான காட்சியை நீங்களும் நானும் பார்க்கிறோம். இன்னைக்கு விசேஷமாக யாக்கோபு கண்டடைந்த 2 விசேஷித்த நன்மைகளை, 2 விசேஷித்த மேன்மைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுல ஒன்றுதான் ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது, பெத்தேலிலே அவன் கண்டடைந்த நன்மை. 2வது பெனியேலை நாம் பார்க்க இருக்கிறோம். அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இந்த 2 இடத்திலே யாக்கோபு கண்டடைந்த 2 விசேஷித்தமான நன்மைகள், மேன்மைகள்ல இந்த 2 நமக்கு எதை வெளிப்படுத்துகிறதுங்கிற ஆழமான சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். அப்ப யாக்கோபுங்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் கண்டடைந்த 2 விசேஷித்த நன்மைகளை பார்க்கிறோமே. அப்ப இந்த முதல் நன்மை பெத்தேலிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கதான் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு ஏணியை காண்பித்து அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு காட்சியை காண்பிக்கிறார். இதற்கு முன்பாக கூட நாம் அநேக செய்தியில் இதை கேட்டிருக்கிறோம். இந்த ஏணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். வசனத்தை நல்ல கவனிங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவன் ஏணிக்கு மேலாக நின்று, அந்த வசனத்தை பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? 14 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அது நுனி வானத்தை எட்டி பார்க்கிறோம். அப்போ 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று போட்டிருக்கு. அப்படிதானே? அப்ப அதற்கு மேலாக கர்த்தர் என்று சொல்லும் போது ஏணிக்கு மேலாக. அப்ப இங்க ஒரு அருமையான காட்சி இருக்கு. மேல தேவன் இருக்கிறார், கீழே மனுஷனாகிய யாக்கோபு இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரா நடுவே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். அது எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்ப மேல இருக்கிற தேவனுக்கும் கீழே இருக்கிற மனுஷனுக்கும் நடுவாக மத்தியஸ்தராய் அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப அந்த ஏணியிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான அந்த காட்சியானது புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 51ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மேலும் கூடுதலாக அவர் சொல்லுகிற ஒரு பின்னும் அவர் அவனை நோக்கி என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் பாருங்க, இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றார்.
அப்போ பாருங்க, நல்ல கவனிங்க. மேல தேவன் இருக்கிறார், கீழே மனுஷன் இருக்கிறான். அப்போ மேல இருக்கிற தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் தெள்ள தெளிவாக வாசிக்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதனாலதான் அன்றைக்கு யாக்கோபு கண்டடைந்த அந்த மேன்மை, யாக்கோபு கண்டடைந்த அந்த முதல் மேன்மை என்ன தெரியுமா? பெத்தேலின் அனுபவம். பெத்தேலின் அனுபவத்தில் அந்த இடத்திற்கு அவன் பெயர் வைத்தான் பெத்தேல் என்று சொல்லி. அந்த இடத்துலதான் யாக்கோபு நித்திரை தெளிந்து என்ன சொன்னான்னா 16வது வசனத்துல பார்க்கிறோம், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அது மாதிரிதான் சொல்றார், அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அவ்விடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று சொல்லி 19ஆம் வசனத்திலையும் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்ப யாக்கோபு கண்டடைந்த மகா மேன்மையான அனுபவம் என்ன? தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த அறிவு. அதெல்லாவற்றுக்கும் முன்பாக அவன் கண்டடைந்த மகா மேன்மையான அனுபவம் என்ன? மத்தியஸ்தராய் கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற காட்சிக்கு ஒப்பனையாய் அங்கே மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவே ஏணி வைக்கப்பட்டிருந்த காட்சி. நம்ம எழுத்தின்படியே ஏணின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. நன்றாக கவனியுங்கள், அது எழுத்தின்படி ஏணின் எடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல. இது உலகத்துல எங்கேயுமே இந்த ஏணி கிடையாது. இந்த ஏணி நீங்க பாத்தீங்கன்னா எழுத்தின்படியா இப்படிப்பட்ட ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டு அதனுடைய முனை, அதனுடைய மேல் பகுதி வானத்தை எட்டி இருக்கிற மாதிரி எங்கேயாவது ஏணி இருக்கா? இவ்வளவு பெரிய ஏணி எங்கேயும் கிடையாது. ஏணிக்கு 2 முனை உண்டு. கீழ் முனை பூமியில இருக்கு, மேல் முனை வானத்தை தொட்டு இருக்கு. அப்ப இந்த ஏணி தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில இருக்கு. இந்த ஏணியில தான் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குற காட்சியை யாக்கோபு கண்டார். அங்கே புதிய ஏற்பாட்டில் கவனித்தோம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் கடைசி வசனமாகி 51ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த யோவான் 1 அதிகாரம் 51ஆம் வசனத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12 மற்றும் 13 நாம் வைத்து பார்க்கும்போது பைபிள் என்ன சொல்லுது? அங்கே ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான காட்சி. இங்கே புதிய ஏற்பாட்டில் மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான காட்சி. அப்ப நாம் படிக்க வேண்டும், அவ மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் கிறிஸ்து வெளிப்படுவார் அப்படிங்கிற சத்தியத்தை அக்காலத்தில் யாக்கோபுக்கு ஆண்டவராகிய தேவன் முன்னிழலாய் அறிவித்தார், முன்னுரைத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை பிதாவாகிய தேவன் அக்காலத்திலேயே யாக்கோபுக்கு முன்னறிவித்தார். பெரியமானவர்கள், எப்படிப்பட்ட சமயத்தில் முன்னறிவிக்கிறார் என்று சொன்னால், இந்த மனிதன் எதற்கு பயந்து போனான் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவனுடைய பாதையில ஃபுல்லா என்ன தெரியுமா? மரண பயம். நான் இல்ல வசன ஆதாரம் இல்லாம சொல்றது இல்லை. அப்படி மரண பயம் சொல்லி போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா இருக்கு. அது வசனத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்றால் இதே ஆதியாகமம் 27வது அதிகாரம் 42வது வசனத்தை பாத்தீங்கன்னா, மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை என்ன செய்கிறான் தெரிஞ்சுக்கொள்ள. அப்ப அவனுக்கு என்ன காத்திருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன காத்திருக்கு? மரணம் காத்திருக்கு. நல்ல கவனிங்க, யாக்கோபுடைய பாதை மரணத்தின் பாதை சொல்லணும். யாக்கோபு போகிறதற்கான பிரயாணப்படுவதற்கான அவசியம் என்ன? எதற்காக? யாக்கோபு ஏன் பிரயாணப்பட்டு போக வேண்டும்? யாக்கோபு பிரயாணப்பட்டு போவதற்கு ஒரே ஒரு முகாந்திரம் என்ன? யாக்கோபுக்கு அங்கே மரணத்தை குறித்த செய்தி இருந்தது. வசன ஆதாரத்தை கவனியுங்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சமயத்தில் கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் மத்தியஸ்தராய் வெளிப்படுத்தப்பட்டார் தெரியுமா? நீங்களும் நானும் கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இது தேவனுடைய ஜனங்களுக்கு விசேஷமா இந்த நாட்களிலே பேசப்பட வேண்டிய உயர்தரமான சத்தியம்.
எனக்கு மனிதர்கள் ஏதோ 4 பாட்டு பாட தெரிஞ்சதுனால கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு போர்வைக்குள் வந்து விடுகிறார்கள். வாரந்தோறும் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறதுனாலே தாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்கிற ஒரு விதமான பெருமையும் அவர்களுக்குள் இருக்கிறது. ஆனா வேதத்தை தயவாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட சமயத்திலே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராய் கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்கிற அந்த வெளிப்பாடான செய்திக்கு முன்னிழலாய் அங்கே ஏணியை யாக்கோபு கண்டார் என்று சொன்னால் மரணத்தின் பாதை. மரணத்தின் பாதை. எங்கே யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு அனுப்பப்படுவது திருமணம் முடிப்பதற்காக அல்ல. நமக்கு பிற்பாடு பார்க்கும் திருமணம் முடிக்கானே. ஆனா அனுப்பப்படுகிற ஒரே நோக்கம் என்ன யோசிச்சு பாருங்க. மாமனுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்காக அந்த முகாந்திரத்துக்கு அனுப்பப்பட்டாரா? இல்லை. மாமனுடைய பிள்ளைகளை திருமணம் முடிக்க அனுப்பப்பட்டாரா? நோக்கம் அது கிடையாது. அங்க போய் ஆடுகளை மேய்க்கிறதும் அங்கே அவனுடைய மகள்களையும் வேலைக்காரிகளையும் திருமணம் முடிக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனா அவன் போன நோக்கம் அது அல்ல. ஒரே ஒரு நோக்கம், ஏசா இவனை கொல்ல வேண்டும் என்று எத்தனிக்கிறான். அதனால அவன் சொல்றா, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. அதுக்கப்புறம் 45 போட்டிருக்கு. இன்னும் பாருங்க, உன் சகோதரன் உன்மையில் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவிடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றால், நோக்கம் என்னதுக்கு எதற்காக புரியுதா உங்களுக்கு? அவருடைய கோபம், ஏசாவின் கோபத்திற்காக. அந்த கோபத்தினுடைய விளைவு என்ன? அந்த கோபத்தினுடைய பின்னணி என்ன? மரணம். யாக்கோபு மரணத்தை சந்திக்க நேரிட்டுமோ? யாக்கோபுக்கு மரணம் காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இதே போலதான் நீங்களும் நானும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டிருந்தோம். எபேசியர் 2வது அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது நீங்களும் நானும் முற்காலத்திலே நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்து இவ்வுலகத்திலே கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. கோபாக்கினியின் பிள்ளைகள். இங்கே வேதத்தை பாருங்க. மாம்சத்தின்படியான ஏசாவுடைய கோபத்திற்கு உள்ளாய் யாக்கோபு இருக்கிறார். இந்த கோபத்தினுடைய மறுபக்கம் என்ன? அதுதான் மரணம். யாக்கோபை மரணம் தொடர்ந்து வருகிறது. உண்மையா இல்லையா? யாக்கோபை மரணம் எந்த நேரத்திலும் சந்திக்கலாம். அவனுடைய சகோதரனாகிய ஏசா அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனிக்கிறான். அதனால அந்த வார்த்தைகளை கேட்டு அவள் அனுப்புகிறாள். அப்போ யாக்கோபுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் என்ன? என் சகோதரனால் மரித்து விடக்கூடாது, மரணம் என்னை பிடித்து விடக்கூடாது, மரணத்துக்கு தப்ப வேண்டும், மரணத்துக்கு தப்ப வேண்டும். அதனாலதான் அந்த காட்சி காண்பிக்கப்படுது. நீங்களும் நானும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக குமாரன் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏதோ நீங்களும் நானும் நல்ல வசதி வாய்ப்போடு, கார் பங்களாவோடு, நல்ல ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகத்தோடு இந்த உலகத்தில் செல்வ சீமான்களாய் வாழ்வதற்காக கிறிஸ்து உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய், நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் பலியாகிற ஒரு கிருபாதர பலியாய், பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாய் வெளிப்படவில்லை. மாறாக உங்களையும் என்னையும் பாழாக்கி கொண்டிருந்த ஒட்டுமொத்த பாவங்களையும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பரிகரிப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராய் வெளிப்பட்டார். இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை குறித்த காரியத்தை தான் இங்கே தேவன் யாக்கோபுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அவனுடைய பாதையை கவனித்து பாருங்க. அவனுடைய பாதையிலே மரணம் இருக்கிறது. மரண பயத்தினாலதான் அவன் கடந்து போய்கிட்டே இருக்கான். மரணம் நோக்கம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு நான் தப்பு வைக்கப்படணும். யாக்கோபுடைய இருதயத்தை கேட்டா அது இருதயம் உண்மையிலே என்னதான் அடிச்சுக்கிட்டு இருக்கும் தெரியுமா? நீ எதுக்கு போகிறாய், எதுக்கு இப்ப பிரயாணப்படுறாய், எதுக்கு நடக்கிறாய், எதுக்கு இந்த பாதையில செல்கிறாய் கேட்டா
ஒரே ஒரு நோக்கத்தை சொல்லணும், நான் மரணத்துக்கு தப்புவிக்கப்பட வேண்டும், நான் மரணத்துக்கு தப்ப வேண்டும், நான் மரணத்துக்கு தப்ப வேண்டும். பிரியமானவர்களே கவனியுங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். மனம் போன போக்கிலே போய்கொண்டிருப்போமே ஆனால் நிச்சயமாவே நாம் மரணத்தை தழுவ வேண்டும். ஆகவேதான் பைபிள் சொல்லுது இரண்டாம் மரணம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் நான் ஒரு காலகட்டத்தில் பாவத்திலே வாழ்ந்து வந்தோம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, இன்னும் மனம் போன போக்கிலே போய்கொண்டு உங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து 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 கோபாக்கினியின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு யாக்கோபு கண்ட அப்படிப்பட்ட காட்சிக்கு வாருங்கள். அப்படிப்பட்ட அருமையான வெளிப்பாடான சத்தியத்திற்கு திரும்புங்கள். மத்தியஸ்தரை வெளிப்படுத்தப்படுகிறார். யாக்கோபு நித்திரை தெளிந்து ஏனிய வர்ணிக்கல. ஏனிய வர்ணிச்சாரு, ஏனிய வர்ணிக்கல. தேவதூதர்கள் ஏணி போட்டதான் இறங்குவாங்க, ஏணி போட்டதான் ஏறுவாங்களா மனுஷர்ல போல? அப்படி அல்ல. எல்லா இடத்துலயும் அப்படிதான் வந்திருக்காங்க. தேவதூதர்கள் வந்து இறங்கின இடம்லாம், மேல போன இடம்லாம் ஏணி போட்டு இறங்குறது ஏணி போட்டு ஏறது மாதிரி இருந்தாங்க. இல்லை. அப்ப இந்த ஏணி எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, மேலே தேவன் கீழே மனுஷன், ரெண்டு பேருக்கும் நடுவா அங்க ஏணி வைக்கப்பட்டிருக்கு. There was a ladder put between or laid between God and man. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியிலே அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. There is a ladder that signifies Christ அப்படி நான் சொல்வேன். அது கிறிஸ்துவை காண்பிக்கிறது, அது கிறிஸ்துவை காட்டுகிறது. நீங்க பொருள் கூட நீங்க பொருளை மட்டும் எடுத்துறாங்க, அந்த பொருள் உள்ள அர்த்தத்தை கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டுல பஸ்கா ஆட்டுக்குட்டி, அது எப்படி ஒரு நல்ல ரோமம் தரிச்ச ஒரு ஆட்டுக்குட்டி, ஆடு கண்ணை பாருங்க, ஆடு வாய், அப்படிதான் ஒரு ஆட்டுக்குட்டி தான் பலி செலுத்தப்படுது. வீட்டுக்கு ஒரு தலைவர் வீதம், ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவர் வீதம் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தினாங்க. ஆனா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புதிய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லி இருக்கிறார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பிரியமானவர்களே, அப்ப பஸ்கான்னு சொல்லும் போது ஆட்டுக்குட்டின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல இருக்கு இல்ல, அந்த ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிழல். அதே போலதான் இங்க யாக்கோபுக்கு ஏணி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். ஏனியை தேவன் வெளிப்படுத்தினா எதற்காக தெரியுமா? மரண பயம். அவனுடைய பாதை எல்லாம் மாறணும். அவனுடைய இருதயத்தை கேட்டு பார்த்தா, எதுக்காக போகிறாய், எதற்காக போகிறாய், உனக்கு என்ன நேரிட்டது, ஏன் இப்படி அலைகிறாய், ஏன் இப்படி தனியாக பயணம் போகிறாய், ஏன் இப்படி போகிறாய் கேட்டா, மரணம், மரணத்துக்கு தப்ப வேண்டும். யார் கேட்டாலும் அதானே சொல்லுவாங்க. வழியில போறோம், இப்படி போய்கிட்டு இருக்கோம், எங்க போறீங்க, எங்க வேகமா போறீங்களா கேட்டா, சந்தைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. வேற எங்க போறீங்க, அங்கே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன், அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் போறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்காக போறீங்க? எங்களுக்கு பத்திரிக்கை வச்சாங்க, அந்த காரியத்துக்காக போறேன். இதே போல யாக்கோபிட்ட கேட்டா யாக்கோபு சொல்வாருன்னா, என் சகோதரன் என் மேல் கோபமா இருக்கிறான், அவனுடைய கோபம் எனக்கு மரணத்தை கொண்டு வரதுக்கு எதுவா இருக்கு. நான் அந்த மரணத்திற்கு தப்புவிக்கப்பட வேண்டுமையானால் எனக்கு இந்த ஏனியை குறித்த வெளிப்பாடு தேவை. பிரியமானவர்கள், இந்த ஏனியை குறித்த வெளிப்பாடை கற்றுக்கொள்ளுங்கள். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நான் சும்மா சொல்லல, வசன ஆதாரத்தோடு சொல்றேன். யோவான் 1வது அதிகாரம் 51ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னா, அன்னைக்கு ஏனியிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறது காட்சி. புதிய ஏற்பாட்டுல மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான காட்சி. இதை பார்க்கும்போது பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுவிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மத்தியஸ்தராய் வெளிப்பட்டா. உங்களையும் என்னையும் தேவனோடு ஒப்புரவாக செய்வதற்காக, தேவனோடு இணைப்பதற்காக, உங்களையும் என்னையும் பாவத்தின் வல்லடியிலிருந்து விடுவிப்பதற்காக, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற கொடிய நரகத்துக்கு தப்புவிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மத்தியஸ்தராய் வெளிப்பட்டா.
இதுல விசேஷமா நம்ம பார்க்கிற ஒரு அற்புதமான காட்சி என்ன தெரியுமா? இந்த ஏணியை நம்ம பார்க்கும்போது கீழே மனுஷன், மேல தேவன். அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஏணி எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஏணி எப்படி இருந்திருக்கும்? இப்படிதான் வச்சிருப்பாங்க. சாய்வா படுக்க போட்டு வச்சிருப்பாங்களா? இப்படி இருந்திருக்குமா? ஆமா, ஏன்னா பூமியில வைக்கப்பட்டிருக்கு. அது நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அப்ப பூமி வானம் சொல்லும் போது இப்படி குறுக்க நீங்க வைக்க முடியாது. எப்படிதான் வைக்க முடியும்? நெடுகாம தான் வைக்க முடியும். வெர்டிக்கல் பொசிஷன்ல தான் வைக்க முடியும். இப்படிதான் வைக்க முடியும். பூமி மேல வானம், இப்படிதான் வைக்கணும். நல்ல கவனிங்க. அப்ப இதுதான் யாக்கோபு கண்ட முதல் அனுபவம். இரண்டாவது அனுபவம் பெனியேல். பெனியேலை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படி சொன்னா, முதல்ல தனக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிற உறவு சீர்படுகிறது. தனக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிற உறவு. நாமும் ஒரு காலத்தில் பாவிகளாய் வாழ்ந்து வந்தோம். இப்பவும் பாவத்தில் இருப்போமே. ஆனால் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தியஸ்தராய் வெளிப்பட்டா, என்னுடைய உங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இந்த பூமியில வெளிப்பட்டார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறேன் என்பதை வேத வசனங்களின் மூலமா எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14 அடிப்படையில் இதை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமானது. இரண்டாவது யாக்கோபு கண்டடைந்த மகா மேன்மையான அனுபவத்தை நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துல பெனியேலின் அனுபவத்தை கண்டுகொண்டான். அந்த இடத்துல தேவனை எப்படி சந்தம் தெரியுமா? முதல்ல தேவனை ஏணிக்கு மேல வானத்துல நிக்கிறவரை பார்த்தா. இரண்டாவது அனுபவம் முகமுகமாய் தேவனை தரிசித்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் அப்படி சொன்னாலே, பெனியேல் மீன்ஸ் the face of God அப்படி சொல்ல முடியும், தேவனுடைய முகம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை எடுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம், அதுல 30வது வசனத்துல பார்க்கிறோம், நான் தேவனை முகமுகமாக கண்டு உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாப்போக்கு என்கிற ஆற்றை கடந்து அங்கே தேவனோடு பின்பு தனித்திருந்தான், தேவனோடு போராடினான். பெரியமன்ற நல்ல கவனிங்க, நன்றாக கவனியுங்கள். இதில் ஒரு விசேஷ தன்மை, ஒரு விசேஷித்த மேன்மை உண்டு. அதை நான் வேகமா துரிதமா சொல்லி முடிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. முதல் பெத்தேல் அனுபவத்துல வெர்டிகல் சிலுவையை பார்த்திருக்கீங்களா? சிலுவை எப்படி இருக்கும்? ஒன்னு நெடுகாம இருக்கும், இன்னொன்னு எப்படி இருக்கும்? குறுக்காம இருக்கும். சிலுவையில 2 பார்ட் இருக்கு. ஒன்னு நெடுகாம இருக்கும், இன்னொன்னு குறுக்காம இருக்கும். இப்ப நெடுகாம இருக்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஏணி அங்க வைக்கப்பட்டிருக்கு. அது உண்மையிலே இன்னொரு அர்த்தத்துல என்ன இருக்குன்னா, தனக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற ஒரு உறவு. இப்ப இரண்டாவது பெனியேல்ல தனக்கும் சக மனிதருக்கு இடையில இருக்கிற உறவுக்குள்ளே யாக்கோபு இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையே பிரியமானவர்களே 2 இந்த வெளிச்சத்துலதான் இருக்கு. விசேஷமா அந்த 2 வெளிச்சத்துல இருக்கு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமங்களும் அடங்கி இருக்கிறது. அவ்வளவுதான். ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் அவர் சொல்றார். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன ஆகமங்கள் ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடு அதுதான் சொல்றார். ஏன்னா அவர் வாழ்ந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டு காலம்தான். அந்த நாட்கள்ல அப்ப அவங்களுக்கு எடுத்து உடைக்கிறார். ஒட்டுமொத்த வேதாகமம் எப்படிதான் இருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுவது, இன்னொன்னு சக மனுஷிடத்தில் அன்பு கூறுவது. நன்றாக கவனியுங்கள். இதற்குள்ளதான் யாக்கோபை தேவன் நடத்தினார். இந்த மகா மென்மையான அனுபவத்துக்குள்ளதான் யாக்கோபை தேவன் நடத்தினார். முதல்ல தனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு உறவை அவன் பார்க்கிறான். தனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு உறவை பார்க்கிறான். ஒரு பாலம் ஏற்படுகிறதை பார்க்கிறான். இரண்டாவது பாருங்க, ஏறக்குறைய 20 வருஷ காலமா பகையாய் நின்ற அந்த நடுச்சுவரை கர்த்தர் தகர்க்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏசாவை ஏமாத்தி யாக்கோபு என்ன செஞ்சான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை. இதான் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. ஏன் கிட்டத்தட்ட 20 வருஷம் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு பதானாராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 20-21 வருஷம் நெருக்கி இருக்கும். ஏனென்றால் யாக்கோபு இதை குறித்து சொல்லும் போது, அதாவது எல்லாத்தையும் இப்ப காண்பிக்கணும் நேரம் இல்லை. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 41வது வசனம் உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 31:41 பாத்தீங்கன்னா, இந்த 20 வருஷ காலம்
நான் உம்மை சேவித்தேன்னு சொல்லி சொல்றார். உம்மிடத்துல வேலை செய்தேன். இருக்குதா இல்லையா? 31 41 இருக்குதா இல்லையா? எத்தனை வருஷம் போட்டிருக்கு? 20 வருஷம். அந்த 20 வருஷம் தான் விளக்கி சொல்றார். 14 வருஷம் உடைய குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் நான் என்ன செய்தேன்? வேலை செய்தேன். அப்ப இந்த 20 வருஷம் இவர் இங்க இருக்கும்போது யாருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. பார்த்ததே இல்லை. ஏசாவுக்கும் ஆமா கூட பிறந்த சகோதரன், பேச்சுவார்த்தை கிடையாது. இது நான் பார்க்கும்போது பிரியமானவர்கள, 2வது யாக்கோபை எந்த அனுபவத்துக்குள் நடத்துறான்னு சொன்னா, சக மனிதர்களோடு அன்றாட வாழ்க்கையில நம்முடைய சகோதர சகோதரிகளோடு மற்ற ஜனங்களோடு இடையில இருக்கிற அந்த உறவை காண்பிக்கிறது. முதல்ல கவனித்தோம், பெத்தேல்ல தனக்கும் மனுஷன் தனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவை அனுபவிக்கிறான். பெனியலின் அனுபவத்தின் மூலமா அவன் எதை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? தனக்கும் சக மனிதனுக்கும் இடையில இருக்கிற உறவை அனுபவிக்கும்படி யாக்கோபை நடத்தினார். பிரியமானவர்களே, யாக்கோபு என்பது சபையை குறிக்கும். யாக்கோபு ஏன் சபையை குறிக்கும் என்றால், யாக்கோபு என்பவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்ற மனுஷன், தேவனால் வழிநடத்தப்பட்ட மனுஷன். யாக்கோபு கர்த்தருடைய சபைக்கு அடையாளம். ஏனென்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு வந்த யாக்கோபின் சந்ததி குறித்து நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்தை தனக்குள் பெற்றிருந்த இந்த யாக்கோபின் வம்சமானது, யாக்கோபின் சந்ததியானது கர்த்தருடைய சபைக்கு முன்னிழலாய் இருக்கிறது. இந்த யாக்கோபின் சந்ததியாகிய இந்த யாக்கோபாகிய கர்த்தருடைய சபையை தேவன் எப்படிப்பட்ட மகாமேன்மையான அனுபவத்துக்குள்ள கொண்டு வருகிறார்? நல்ல கவனிங்க, சிலுவையின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். யாக்கோபு சிலுவைக்குள்ளாக வந்தா. நீங்க பிரிச்சு பார்த்தாலும் சரி, ஒன்னா வச்சு பார்த்தாலும் சரி. நான் முதல்ல பிரிச்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன்னா காமிக்கிறேன். பிரித்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரியமான நல்ல கவனிங்க, பெத்தேல்ல வெர்டிகல் மட்டும் இருக்கு. சிலுவையில 2 பகுதி சொல்லிட்டேன். ஒன்னு நெடுகாம வைக்கிறது, இன்னொன்னு குறுக்காம வைக்கிறது. சிலுவை எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும். ஒன்னு நெடுகாம இருக்கும், இன்னொன்னு குறுக்காம இருக்கும். இப்ப நெடுகாம வைக்கிறது எங்க பாக்குறோம்? பெத்தேல்லையா பெனியல்லையா? பெத்தேல்ல பாக்குறோம். ஒரு ஏணி அங்க வைக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவன் என்ன காமிக்கிறாருன்னா, எப்பா மனிதனாகிய உன்னையும் இப்ப தேவமாகிய என்னையும் இப்ப இணைக்கிற பாலமாக கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறார். உனக்கு எனக்கு இடையில இந்த உறவு ஏற்படணும்னு சொல்லி, இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேறு இல்லைன்னு சொல்லி, தேவனை அனுபவிக்கிற இடத்துல, தேவ உறவை அனுபவிக்கிற இடத்துக்குள்ளே யாக்கோபை தேவன் கொண்டு வந்தால், பெனியல்ல இப்ப எந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு தெரியுமா? ஏன் தேவனோடு போராடுறாரு, போராடி மேற்கொள்றாரு? இந்த பெனியலின் அனுபவமே எதற்காக தெரியுமா? ஏசா எதிர்கொண்டு வருகிறான். ஏசா என்ன செய்யறாரு? எதிர்கொண்டு வர்றாரு. இந்த பெனியலின் அனுபவத்தை கடந்து போகும்போதுதான் தெரியுது, ஏசாவும் யாக்கோவும் என்ன செஞ்சாங்க? ஆமா, சமரசம் ஆயிட்டாங்க. ஆகுறாங்களா இல்லையா? சமாதானம் உண்டாகுது. அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? நான் உண்மையாவே நான் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். அங்கே அவர் அவனை ஆசீர்வதித்தார். பைபிள்ல இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று 29ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். இருக்குதா இல்லையா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29ஆம் வசனத்தின் பின்பகுதியை கவனிங்க. அங்கே அவனை என்ன செய்தார்? சத்தமா சொல்லுங்க. அங்கே அவனை, கடைசி பகுதியை பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல கடைசி பகுதியை பாருங்க. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். என்னையா அந்த ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? ஏற்கனவே எக்கச்சக்கமான ஆடுகளோடு வர்றார், அப்படிதானே? 2 பரிவாரம்னு சொல்றது போல நிறைய எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களோடு வர்றாரு. அப்ப என்ன ஆசீர்வதித்தார்? கையில ஏதாவது கெட்ட பணம் கொடுத்தாரா? என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, இன்னைக்கு அதான் அநேக கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபை உற்று கவனியுங்கள். மற்ற சக மனிதர்களோடு அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரிகளோடு உறவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சக மனிதர்களோடு உறவை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு நமக்குன்னு பகைநாளி, நமக்குன்னு சத்துருஞ்சொல்லி யாருமே இருக்கக்கூடாது. பிரியமானவர்ல, நம்ம பொறுத்த வகையில் இப்ப நம்மள 1000 பேர் பகைப்பாங்க, அதனால பிரச்சனையே கிடையாது. 1000 இல்ல, லட்சக்கணக்கான பேர் பகைக்கட்டும், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம நினைச்ச கூடாது,
ஒருத்தரை கூட என்ன செய்யக்கூடாது, பகைக்க கூடாது பிரியமானவர்களே. நம்ம ஒருத்தர் கூட விரோதியா நினைக்க வேண்டாம். ஆனா நம்மள பலர் இன்னைக்கு விரோதியா நினைச்சாலும் பிரச்சனை கிடையாது. அது அவங்களுக்கும் அவங்க தேவனுக்கு கணக்கு கொடுத்துட்டு போட்டோம். ஆனா நம்ம ஒரு காலம் எந்த மனுஷன் மேலேயும் கசப்பையோ வீணான வைராக்கியத்தையோ வைக்க கூடாது பிரியமானவர்களே. இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்லிட்டு பாருங்க, எத்தனை இடங்கள்ல கூட பிறந்த சகோதரன் சகோதரிட்ட சரியா பேசுறது கிடையாது. இது ஒரு கிறிஸ்தவம் நினைக்கிறீங்களா? இது டூப்ளிகேட். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை காணொளியில கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க இன்னும் உங்க கூட பிறந்த சகோதர சகோதரியோ, அல்லது உங்க சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளோ, அல்லது உங்க சொந்த பந்தங்கள்ல இருக்கிற சகோதர சகோதரி, அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோடு பணி செய்கிற சகோதர சகோதரியோட சண்டை போட்டு அவங்க மேல பகையோ கசப்பையோ அல்லது மன்னிக்க முடியாத சுபாவத்தையோ வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் பெனியலின் அனுபவத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெத்தேலின் அனுபவத்திலே மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவு சீர்படுகிறது. பெனியலின் அனுபவத்தை தொடர்ந்து நாம் படிக்கும் போது மனுஷன் தனக்கும் தன்னோடு சக இருக்கிற ஜனங்களுக்கும் இடையில உறவு சீர்படுகிறதை பார்க்கிறான். இதுதான் தேவனுடைய உன்னதமான நோக்கம். இப்போ என்ன கவனிங்க, உங்களுக்கு புரியும். இப்ப நல்லா என்ன பாருங்க, இப்போ சிலுவையில வெர்டிகல் அங்க வச்சாச்சு, பெத்தேல்ல. பெனியல் எங்க வச்சாரு தெரியுமா? ஹரிசாண்டல வச்சுட்டார். வெர்டிகல் ஹரிசாண்டல். வெர்டிகல் சொல்லும்போது செங்குத்தா வைக்கிறது, நெடுகாம வைக்கிறது. ஹரிசாண்டல் அப்படின்னா குறுக்காம வைக்கிறது. குறுக்காம வைக்கிறதுன்னு சொல்லும்போது சக மனிதனோடு அன்பு வைக்கிறது. அப்ப ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டையுமே இயேசு கிறிஸ்து சொல்லும் போது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்தில் அன்பு கூறுவாய் எப்படி கொண்டு வந்துட்டார் பாருங்க. அப்ப அழகா சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, உன் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருது. அப்ப நீங்க இந்த ரெண்டையுமே கவனிங்க. அப்ப இந்த சிலுவையினுடைய முதல் பாட்டு வருது, அதான் ஃபர்ஸ்ட், தேவனிடத்தில் அன்பு கூறுவது. நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு அன்பு, அதான் வெர்டிகல் பொசிஷன், நெடுகாம வைக்கிறது. சிலுவையில ரெண்டு பார்ட்ல நெடுகாம வைக்கிறது. ரெண்டாவது, நமக்கும் சக மனிதர்கள். இப்ப சக மனிதர்கள் இப்படி கையை விரிச்சு வச்சுக்கோங்களேன், இதுதான் என்ன பொசிஷன்? குறுக்காம வைக்கிறது. அதான் சிலுவை பற்றி உபதேசம். பிரியமானவர்களே, சிலுவை பற்றி உபதேசம், சிலுவை பற்றி உபதேசம், சிலுவை பற்றி உபதேசம் சொல்லி ஏதோ நமக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற அந்த உறவுதான் மட்டும், அது மட்டும் இல்ல. அந்த உறவை அனுபவிக்கிறவர்கள் கட்டாயமா எந்த உறவுகள் வரும் தெரியுமா? நமக்கும் மற்ற மனிதர்களுக்கு இடையில இருக்கிற உறவு. இது சீராய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இப்ப நம்ம நேசிக்கிறோம், மற்றவங்க பகைக்கிறாங்களா, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நன்மை செய்யறோம், மற்றவங்க நம்ம நன்மையை உதாசீனப்படுத்தி நம்மை குறித்து அவதூறாய் வெளியில பேசுறாங்களா, நம்மை குறித்து இல்லாதும் பொல்லாதையும் பேசுறாங்களா, நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கல என்ன தெரியுமா? நம்ம யாரு மேலேயும் கஷ்டம் வைக்காம, நம்ம யாரையும் பகைத்து தள்ளாம, நம்ம யாரு மேலேயும் வெறுப்ப வைக்காம நம்ம அன்பை செலுத்தணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறா. அதனாலதான் இயேசுவானவர் ஒட்டுமொத்தமா காண்பித்து கொடுத்தார். முதல்ல என்ன அர்த்தம்? முதலாம் கற்பனை என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறுவது. இரண்டாவது கற்பனை, அதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை, அதற்கு ஒப்பா இருக்கக்கூடிய இரண்டாம் கற்பனை என்ன? பிறரிடத்தில் அன்பு செலுத்துறது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ யாக்கோபுடைய அனுபவத்தை கவனிச்சு பாருங்க. முதல் ஆண்டு பெத்தேல்ல இடைப்படுறது அந்த நெடுகாம வைக்கக்கூடிய வெர்டிகல் பொசிஷன். சிலுவையினுடைய அந்த முதல் பார்ட் நெடுகாம வைக்கக்கூடியதை வச்சு பேசுறாரு. எனக்கும் உனக்கும் அந்த பேச்சுவார்த்தை, நான் உன்னோடு உடன்படிக்கை பண்றேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவு உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசுகிறத நீங்களும் நானும் அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15 வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனா அதோடு நின்று விடக்கூடாது. இந்த யாக்கோபுக்கு இன்னொரு மேன்மையான அனுபவத்தை வைத்தா. அந்த அனுபவம் என்ன? பெனியேல். அங்கேதான் ஆண்டு என்ன செய்தா தெரியுமா? உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டா. எதனால அங்க பிரச்சனை தெரியுமா? நான் நம்முடைய மூத்த குமாரனாகி ஏசா அப்படின்னு சொல்லி சொன்னார். யார்கிட்ட? ஈசா கிட்ட சொன்னார். உலக பிரகாரமான தகப்பன்னு சொன்னார்னா அந்த உன்னதமான தகப்பன்ட்ட மாத்த முடியாது. அதனாலதான் அவர் என்ன சொன்னார்? உன் பேர் என்னன்னு கேட்டார். ஏன்னா ஆண்டவர் அந்த பழைய காரியத்தை கொண்டு வர்றார். நீ உன்னை எப்படி உன்னை காமிச்சு உன் சகோதரனை ஏமாத்தின, உன்னை எப்படி நீ காமிச்ச? உன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏசா சொன்னா சொல்லலையா?
நம்முடைய மூத்த குமாரனா இயேசுன்னு சொன்னா இப்ப சொல்ல வேண்டியதானே? அந்த தகப்பன் வந்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொன்னார், இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளவு ஒரு மகத்துவமான, அதான் பழைய வாழ்க்கையை கலைந்து புதிய வாழ்க்கையை தருகிறார். ஐயா நான் ஒரு வார்த்தை, அம்மா நான் ஒரு விஷயத்துலதான், இதுல 2 வெளிப்பாடு உண்டு. நான் முதல்ல சொன்னேன், முதல்ல பிரித்து காமிக்கிறேன், அதுக்கப்புறம் சேர்த்து காமிக்கிறேன்னு சொன்னேன். பிரித்து காண்பிக்கிறதுலதான் பெத்தேல்ல நெடுகாம வைக்கக்கூடிய சிலுவையின் பாகத்தை பார்க்கிறோம். பெனியல்ல குறுக்காம வைக்கக்கூடிய சிலுவையின் பாகத்தை பார்க்கிறோம். அப்ப யாக்கோபு என்கிற சபையாகி நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டிய மகா மேன்மையான 2 வெளிப்பாடுகளை தேவன் காண்பிக்கிறார். அதனாலதான் நீங்க 10 கட்டளைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த 10 கட்டளைகளை நீங்க வாசிச்சு பாருங்க. யாத்திராம 20வது அதிகாரத்துல விட்டு கவனித்து பாருங்க. அதுல முதல்ல நீங்க பார்க்கக்கூடியது தேவனுக்கும் நமக்கு இடையில் இருக்கிற ஒரு உறவு. என்னையன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் என்னது? யாதொரு விக்கிரத்தையோ சொரூபத்தையோ என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். 3வது என்னது சொல்லுங்க? 3வது என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பாயாக. அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலை வழங்காதிருப்பாயாக. இந்த ஒரு 4 காரியங்களை கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 6 இருக்கு. உன் தகப்பனி உன் தாயின் கனமன் நோயாக, அப்புறம் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லிருப்பாய், பிறனுக்குள்ளது யாதொன்று இச்சையாது இருப்பாயாகன்னு சொல்லி அடுத்த 6 வருது. அப்ப முதல் நாள்ல யாருக்கு இடையில இருக்கிற உறவு? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருக்கிற உறவு. அந்த 10 கட்டளைகளை உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. முதல் 4 கட்டளைகள்ல தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவை பத்தி தான் பேசுவார். உண்மையா இல்லையா? நமக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற உறவை குறித்து பேசுறாரு. நமக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற அன்பை குறித்து பேசுகிறார். சிலுவையின் ஒரு பாகம், நெடுகாம வைக்கக்கூடிய பாகம், நமக்கும் தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு. கட்டளைகள்ல அடுத்த 6 எடுத்து பாருங்க. உன் தகப்பனின் தாய்ங்க. அப்போ தகப்பன் தாய்ன்னு சொல்லும் போது இந்த உலகத்துக்குள்ள உள்ளவங்க, நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக மனிதர்கள், தகப்பன் தாய். அடுத்து பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக. அப்ப சகோதரர்கிட்ட அன்பு காமிக்கணும். இங்க உள்ள காரியம், களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதும் இச்சை. இப்ப எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் இங்க சக மனிதர்களுக்குள்ளானது. தேவன் எவ்வளவு அனந்த ஞானம் உள்ளவரா இந்த சிலுவை பற்றிய வெளிப்பாடை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார் பிரியமானவர்களே. இதைத்தான் நீங்க சங்கீதம் 103வது சங்கீதம் 11-12 நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல எவ்வளவு தெளிவா கொண்டு வர்றாரு பாருங்களேன். நான் இதே சத்தியத்தை நான் இந்த சங்கீதத்துல உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் துரிதம் முடிக்க இருக்கிறேன். சங்கீதம் நல்லா கவனிங்க. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் அதிகமா தெரிஞ்ச சங்கீதம் தான். ஏன்னா அதுதான் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி முழுமை அப்படிங்கறத ஆரம்பிப்போம். பாருங்க, அதுல 11-12 பாத்தீங்கன்னா யாராவது கூட கேட்டா நீங்க சொல்லுங்க, சிலுவைன்னா என்னன்னு யாரா கேட்டா இந்த 2 வசனத்தை காமிங்க. போட்டிருக்கு பாருங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நல்ல கவனிங்க. இந்த 2 வசனத்துல 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு கொஞ்சம் கவனிங்க, நீங்க என்ன பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப முதல்ல என்ன காமிக்காரு? பூமிக்கு வானம். பாத்துக்கங்க, இது என்னது? நெடுகாம வைக்கக்கூடிய, சிலுவையில நெடுகாம வைக்கக்கூடிய. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. சரி, 11ஆம் வசனத்துல இது வெர்டிகல் நெடுகாம வைக்கிறது. சிலுவையில 2 பாகம் இருக்கு, அப்படித்தானே? ஒண்ணு நெடுகாம வைக்கிறது, இன்னொன்னு குறுக்காம வைக்கிறது. அப்ப நெடுகாம வச்சுட்டாரு. அடுத்த வசனம் பாருங்க, மேற்குக்கு கவனிக்கீங்களா? மேற்குக்கு என்ன கவனிங்க, உங்களுக்கு தெரியும். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அப்ப என்ன பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த இருக்கு. அப்ப பூமிக்கு வானம் சொல்லும் போது பூமிக்கு வானம் முன்னாலே சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். பூமிக்கு வானம் இதான் வெர்டிகல். மேற்குக்கும் கிழக்குக்கும். மேற்கு நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க, கீழே மேற்கு, மேல வானத்துக்கு மேலேயே கிழக்கு இருக்கு, அது கிடையாது. மேற்கு கிழக்கு எப்படி சொல்லுவீங்க? மேற்கு கிழக்கு. அப்ப இந்த சிலுவையை நீங்க பாக்குறீங்களா இல்லையா?
இதுதான் அந்த சங்கீதத்துல வெளிப்பாடு கிடைத்தது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்குது என்று சொல்லி வேத வெளிப்படுத்து. பூமிக்கு வானம், அதை மறக்க கூடாது. பூமிக்கு வானம் சொன்னாலே வெர்டிகல், நெடுகாம வைக்கிற, சிலுவையின் பாகத்தில் நெடுகாம வைக்கிறது. அதுக்கு ஒரு மேற்குக்கும் கிழக்குக்கும் சொல்றார். அப்ப தேவன் என்ன நோக்கத்தை வெளிப்படுத்துறாருன்னா, அப்ப முதல்ல அவருக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு. அதனாலதான் இங்கேயும் பார்க்கிறோம், முதல்ல நெடுகாம வைக்கிறதா பத்தி பேசுறார். நமக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற உறவு சீர்பட்டுச்சுன்னா சக மனிதரோடு இருக்கிற உறவு சீர்படும். நீங்க சக மனிதர்ல முதல்ல பார்க்காதீங்க. ஏன்னா முதல்ல யாக்கோபு எந்த அனுபவத்துக்குள்ள வரணும்? பெத்தேலுக்குள்ள வரணும். நெடுகாம வைக்கப்படுகிற தேவனுக்கும் தனக்கும் இடையில இருக்கிற உறவு. இரண்டாவதுதான் பெனியலின் அனுபவத்தின் மூலமா தன் சொந்த சகோதரனோடு ஒப்புரவாகிற அருமையான காட்சி. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறியாமல் இருக்காதீங்க. இன்னைக்கு யாக்கோபுன்னு எடுத்துட்டாலே உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை காண்பித்து கொடுத்து, பாருங்கள் யாக்கோபுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் கிடைத்தது, எவ்வளவு ஆடு மாடுகள் கிடைத்ததுன்னு சொல்லி அநேகர் வஞ்சிக்கிறாங்க. இந்த மகா மேன்மையான சத்தியங்களை விட்டு விடுகிறார்கள். பிரியமானவர்களே, யாக்கோபு தேவனுடைய சபையை குறிக்கி, நீங்களும் நானும் தேவனுடைய சபை என்றால் யாக்கோபு கண்டறிந்த மகா மேன்மையான அனுபவத்தை பெற்றுக்கணும். இது நான் முதல்ல பிரித்து சொன்னது. ரெண்டு விஷயம் தான். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லி முடிச்சிட போறேன். அது என்ன அப்படின்னா, பெத்தேலையும் அவர் சிலுவையை கண்டார், பெனியலையும் அவர் சிலுவையை கண்டார். எப்படி சொல்லிங்க கேட்டா, அங்க பெத்தேலையும் மத்தியஸ்தராய் கிறிஸ்துவை கண்டார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் அங்க ஏணி என்கிற அந்த வெளிச்சத்துல கிறிஸ்துவை அந்த யாக்கோபு முன்னிழலாய் அனுபவித்தார். அதே போல பெனியல்ங்கிற இடத்துல எப்படி கிறிஸ்து அனுபவித்தார் தெரியுமா? தன் பழைய வாழ்க்கை கலைந்து, இனி நீ யாக்கோபு கிடையாது, இனி இஸ்ரவேல். அப்ப பழைய மனுஷன் கலைந்து போடப்படுகிற இடம் எது? கல்வாரி சிலுவை. அதான் வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. நல்ல கவனிங்க, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டான்னு என்ன அர்த்தம்? நம்ம கிட்டதான் பாவ சரீரம் இருந்துச்சு. அங்க யாக்கோபுட்ட தான் அந்த எத்தன்கிற அந்த பேர் இருந்தது. யாக்கோபு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, யாக்கோபு என்கிற சபை கண்டடைந்த 2 விசேஷித்த அனுபவங்களை நாம் உற்று கவனிக்கும் போது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றி உபதேசமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நாம் எங்கே நிற்கிறோம்? நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை அனுபவிக்கிறோமா? அந்த உறவை தொடர்ந்து நமக்கும் சக மனிதர்களுக்கும் ஏற்படுகிற அந்த அன்பின் உறவை நாம் அனுபவிக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். இனி மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டு, மற்றவங்கள்ட்ட நம்ம பேசாம, நம்ம மூஞ்ச தூக்கி கொண்டு நாம் கசப்பையோ மன்னிக்க முடியாத சுபாவத்தையோ வெறுப்பையோ வைக்கிறதை தேவன் விரும்பவில்லை. நாம் தேவனிடத்துல எந்த அளவுக்கு ஒப்புரவாய் இருக்குமோ, உண்மையிலே சொல்லுவேன், முதல்ல இந்த பெத்தேலின் அனுபவத்தை காண்கிறவர்கள் கட்டாயம் இந்த பெனியலின் அனுபவத்தை காண்பார்கள். சிலுவையின் இந்த முதல் பாகமாய் வெர்டிகல் அப்படிங்கிறதுல நான் எனக்கும் தேவனுக்கும் இடையில அந்த உறவு சீர்படுமே ஆனால், அதை நான் சரியாய் அனுபவிப்பேனே ஆனால், நான் நிச்சயமா சொல்றேன், அவர்கள் இந்த பெனியலின் அனுபவத்துக்குள்ளே அவர்கள் எந்த இடத்துக்கு வந்துருவாங்க தெரியுமா? சக மனிதர்களை நேசிக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. இதைத்தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில காண்பித்தா. அங்கே பதான் அராமுக்குள் போகிற சமயத்துல, இங்கே பதான் அராமை விட்டு வெளியே வருகிற சமயத்துல, அங்கே பெத்தேல், இங்கே பெனியேல். அங்க நெடுகாம வைக்கப்படுகிற சிலுவையின் பாகம், இங்கே குறுக்காம வைக்கப்படுகிற சிலுவையின் பாகம். அப்ப நீங்க எங்க சுத்தினாலும் சரி, ஒட்டுமொத்த பைபிளையே சிலுவையை பற்றிய உபதேசத்தை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். தமது குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை வைத்திருக்கிறார். நிழலாட்டமாய், முன்னிழலாய் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தினவர் அங்கே புதிய ஏற்பாட்டிலே நிஜமான தோட்டத்தில் வெளிப்படுத்தினார். இந்த சத்தியங்களை கேட்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து, நமக்கும் தேவனுக்கு இடையில அந்த உறவு சீரா இருக்குதா, அல்லது இன்னும் நம்ம தேவனுக்கு எதிரடையாய் சில காரியங்களை அவருக்கு விரோதமாய் நடப்பித்து கொண்டு, அவருக்கு விரோதமான சிந்தைகள், அவருக்கு எதிரடையாய் அவருக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய பேச்சு, அவருக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய சிந்தனைகள், அவருக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய பார்வை, அவருக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய நடத்தைகளோடு வாழ்கிறோமா? இன்னைக்கு சீர்பட ஒப்பு கொடுப்போம். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்த கிருபாதர பலியாய் தம்மையே தேவன் ஒப்பு கொடுத்தாரு. கிறிஸ்து தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அந்த அன்பை உணர்ந்து, ஆண்டவரே, நான் தேவனோடு ஒப்புரவாகணும் என்பதற்காக, அதை தொடர்ந்து நான் மற்ற சகோதர சகோதரியோடு அன்பு மற்றும் ஐக்கியத்தோடு காணப்பட வேண்டும், உண்மையான தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சண்டைகளோடு மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு வாழ்வதற்கல்ல,
நான் தேவ அன்பை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக எனக்காக சிலுவையில நீர் பலியானீர் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக.